விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே இங்கே ராஜலக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏங்க, நான் கோவிலுக்கு போகிறேன், நீங்களும் என் கூட வரீங்களா அப்படி ராகவனை பார்த்து கேட்க, ராகவன், இல்லை ராஜலக்ஷ்மி, இந்த வெயிலில் என்னாலெல்லாம் வர முடியாது, நீ வேணா ஒரு ஆட்டோ எடுத்தாது போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போய் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகும்போதே மலர்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. மலர், மாமா வீட்டில் இருக்காரு, அவரை பார்த்துக்கோ, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கோவிலுக்கும் போகிறாங்க. கோவிலுக்கு போன ராஜலக்ஷ்மி கடவுள் முன்னாடி நின்று வேண்டிக்கவும் செய்கிறாங்க. நான் வேண்டது, நான் கேட்டது எல்லாத்தையும் என் குடும்பத்துக்கும் எனக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போது எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த அழகுமதி இனி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே என் வீட்டில் இருக்க போகிறான். அவளுக்கு வேலை இல்லாமல் போனதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேண்டிக்கவும் செய்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு அமைதியாக வந்து உட்காரவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் மலர் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலருடைய அம்மாவும் கால் அட்டன் பண்ண, மலர் அப்படின்னு இங்கே பேச ஆரம்பிக்கும்போது, அம்மா தம்பிக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா சொல்லியிருந்தேன், அது விஷயமா எப்போ போகணும் அப்படின்னு நீ எதையுமே சொல்லலையேன்னு கேட்கும்போது, காட்டிக்கிட்டே பேசியிருக்கேன்டி, அவன் இப்போ தனக்கு கல்யாணம் வேணான்னு தான் சொல்கிறான், ஆனாலும் குடும்பம் நல்ல குடும்பம், பொண்ணும் நல்ல இடம்னு சொல்லிக்கிறாங்க, அதனால தாண்டி போய் பார்க்கலான்னு இருக்கேன், அதான் சாமிக்கிட்டேயும் இங்கே வேண்டிட்டு போகலான்னு கோவிலுக்கு வந்தேன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, கோவிலுக்கா, எந்த கோவிலுக்குன்னு சொல்ல, எப்போவும் போவேன்ல அந்த கோவில் தாண்டின்னு சொல்லும்போது, அத்தை கூட வருவாங்கன்னு சொல்லுவேனே, அத்தையும் இப்போ அந்த கோவிலுக்கு தாம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரிடி அப்படி சம்மந்தி ஒரு வேளை பார்த்தா நான் விஷயத்தை அவங்க கிட்ட சொல்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க அழகு மலருடைய அம்மாவும். கோவிலில் அவங்களும் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வந்து பார்த்தா ராஜலக்ஷ்மி உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க. அழகு மலருடைய அம்மா அவங்கள பார்த்த உடனேயே, இங்கே வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வர, இவங்களை இங்கே பார்க்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ராஜலக்ஷ்மி அப்படின்னு அப்படி தான் சொல்லி இங்கே பேசவும் செய்கிறாங்க. சம்மந்தி எப்படி இருக்கீங்க, சம்மந்தி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, கோவிலுக்கு வரேன், அதான் நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் இந்த பக்கம் உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனேயே இங்கே அழகு மலருடைய அம்மாவும், ஆமாம் சம்மந்தி, இப்போ கார்த்திக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், நல்லபடியாக இந்த சம்மந்தம் அமைஞ்சிட்டுனா போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இது விஷயமா ஒரு நாள் நானே வீட்டுக்கு வந்து பேசுகிற சம்மந்தின்னு சொல்ல, சரி சரி பொண்ணு எந்த ஊர், பொண்ணு என்ன படிச்சிருக்கு, என்னதான் பொண்ணு படித்த பொண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகிற பொண்ணா பார்த்து மட்டும் உங்கள் பையனுக்கு கட்டி வச்சிட வேணாம், ஏன்னா வேலைக்கு போகிற மருமக யாரும் நம்ம பேச்சை கேட்க போகிறதும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இதை கேட்ட அழகு மலருடைய அம்மாவும் எதுவுமே பேசாமல், சம்மந்தி அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம், அதான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, இது என்ன கோவிலை பார்த்து சொல்கிற விஷயமா, என் வீட்டுக்கு வந்து என் புருஷங்கிட்டையும் உங்களால் இந்த விஷயத்த சொல்ல முடியாதா, பையனுக்கும் நல்ல விஷயத்த பண்ண போகிறீங்க, அதை பார்த்து பேசுகிற இடமா இது, நானும் போனால் போகுதே கோவிலாச்சின்னு அமைதியாக இருந்தால், நீங்கள் என்னடானா இப்போ என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டோம் கல்யாணம் பண்ண போகிறோன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் இதை வீட்டுக்கு வந்து சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும், அப்போவே என் மாப்பிள்ளை சொன்னார், இந்த குடும்பத்துக்கு மரியாதையே கொடுக்க தெரியாதுன்னு, அது இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. ஆனால் ஒன்று, உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிறனால தான் இத்தனை வருஷமாக ஏதோ இருந்துக்கிட்டு இருக்கான், இதுவே வேற எவ்வளோது ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தா கல்யாணம் ஆன 2வது நாளே வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி புதுசாக சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்கே, ஸ்ருதி இருக்காளே, சித்தார்த்து இருக்கானேன்னு கொஞ்சமாவது மனசில் ஏதாவது இருக்கா, எப்போ பார்த்தாலும் புருஷனை கூட்டிகிட்டு அங்கே கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அது என் பொண்ணுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா, எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு மாமியாராக நான் எதை தான் சொல்லுவேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்த உடனேயே மலருடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதனால் கொஞ்சம் கோவத்தில் கத்துறாங்க, போதும் சம்மந்தி, இதுக்கு மேலே மலரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் உங்கள் பொண்ணை பற்றி பேசினோன்னே இவ்வளோ கோவம் வருதா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, யாரை பற்றி பேசினாலும் கோவம் வரத்தான் செய்யும் சம்மந்தி, உங்கள் பொண்ணை பற்றி உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பேசினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமா, அதே போல் தான் இந்த இடத்துல நீங்கள் என் பொண்ணை பற்றி சொல்கிற ஒவ்வொரு குறையும் கேட்கும்போது ஒரு அம்மாவாக எனக்கும் கோவம் வரும். என் பையனுக்கு ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுதுன்னு வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு தானே நானும் சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, மலர் ஃபோனில் காதில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டுக்கெல்லாம் உங்கள் வீட்டு பையனை அழைச்சிட்டுலாம் வர வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே வேணாம், சொன்னாலும் என்ன நாங்கள் என்ன போக போகிறோமா என்னன்னு அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவீங்க,
நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்கள் மாற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மாற்றி பேசுகிறது போல் நானும் அதுக்கேற்றது போல் மாற்றி பேசிக்கிட்டே இருக்கணுமா? என்ன சொன்னீங்க? கல்யாணம் ஆன 2வது நாளே நீங்கள் வீட்டை விட்டு விரட்டி அடிக்காமல் இருந்ததே பெரிய விஷயமா? கல்யாணம் ஆன 2வது நாளே அவள் அந்த வீட்டில் இருக்க வேணாம், புருஷனை கூட்டிகிட்டு தனியாக போகணும்னு நினச்சி அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தாலே அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்நேரம் வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த குடும்பமும் வேண்டாம், இந்த மாப்பிள்ளையுமே வேண்டாம், எனக்கு என் வாழ்க்கை தான் வேணும்னு எப்போவோ அந்த குடும்பத்தை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. என் பொண்ணாக இருக்கிறனால தான் இத்தனை வருஷமாக உங்கள் எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்னைக்காச்சும் நீங்கள் பெத்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி ஒரு நாளாவது என் பொண்ணுக்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா? மருமகளாக கூட அவளை அந்த வீட்டில் மதிக்கிறதுல இப்போ என்னமோ பெரிய நல்லவங்களாட்டம் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உங்களை பற்றி நல்ல விதமாக பேசணுன்றதுக்காகவா அப்படின்னு அங்கே அழகுமலருடைய அம்மா ராஜலட்சுமியை பார்த்து கேட்க, ராஜலட்சுமி அப்படியே அதிர்ச்சியில் திணறி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தின்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசினேன். இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தன்றதுக்காக நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரின்ற அர்த்தமும் கிடையாது. அமைதியாக இருந்ததுக்கான காரணம் என் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் மட்டும்தான். இப்போ நினச்சா கூட என்னாலையும் என் பையனாலையும் என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக கொண்டு வந்து ஒரு வீடு பார்த்து கூட வைக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் அழகுமலர் ஒருத்திக்காக தான். அவளுக்கு வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிரித்து உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வாழணுன்ற விருப்பமும் இல்லை. அந்த துளி கூட விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை நான் கட்டாயப்படுத்தவும் விரும்பலை. அதுக்காக அவள் எவ்வளவோ கஷ்டப்படட்டும், நம்ம இப்படியே விட்டுடுவோன்னு நானும் இருந்ததில்லை, இனி இருக்க போகிறதும் இல்லை. இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் பேசினதை கேட்டதும் போதும், நான் பொறுத்ததும் போதும். உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் எல்லாரும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்க தான். ஏன்னா என் பொண்ணும் பாவம் பண்ணிட்டா. ஏன்னா இல்லைனா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுல்ல. ஆனால் ஒரு நாள் உங்களை மாதிரியான ஒரு மாமியாராக நான் இருக்க மாட்டேன். எந்த வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, அது ஏழை வீட்டு பொண்ணாகவே இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை கண்ணும் கருத்தமாக கச்சிதமாக பார்த்துக்கிறது அது ஒரு பொறுப்பு ஒரு மாமியாராக என்கிட்ட இருக்குது. அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியலைன்னா எங்கள் ஊருக்கு வாங்க. எங்கள் ஊருக்கு இல்லை என் வீட்டில் வந்து ஒரு 4 நாள் தங்கி நான் எப்படி என் மருமகளை பார்த்துக்கிறேன்றதை பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலான்னு அழகுமலருடைய அம்மா சொல்ல, இதை கேட்ட ராஜலக்ஷ்மி, எவ்வளோ தைரியம்தா இப்படி கோவிலில் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நான் அசிங்கப்படுத்தி பேசுவேன்னு அடிக்க கையை வாங்கும்போது கையை தடுத்து நிறுத்தின எங்கள் அழகுமலருடைய அம்மாவும் நானும் அதை தான் நினைக்கிறேன். இந்த கோவிலில் இவ்வளோ பேசின பேச்சுக்கு உங்களை அடிக்காமல் விட்டுட்டு போகிறேன்னு நினச்சி கொஞ்சமாவது சந்தோஷப்படுங்க. என்னை சம்மந்தி ஆயிட்டீங்களே நினச்சி உங்களை நான் விட்டுட்டு போகிறேன், இல்லைனா நடக்கிறதே வேற யாருக்குன்னு சொல்லிட்டு அழகுமலருடைய அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து சொல்லி கதறி கதறி அழுகிறாங்க ராஜலக்ஷ்மி. ராகவன் இதை கேட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அழகு மலரை, என் மலர், உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம்தான் இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ராஜலக்ஷ்மி எப்படி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கோவத்தோட கத்துறாங்க. இல்லை மாமா, அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நானும் நினைக்கல அப்படின்னு சொல்ல, முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபோனை போடு, ஃபோனை போட்டு இங்கே வந்து வர சொல்லு, வந்து ராஜலக்ஷ்மி இப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்ல அழகு மலர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏம்மா இதுக்குமா நீ கோவப்பட்டு இப்பெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்ல, அழகு மலரு அப்படின்னு சொல்ல, இங்கே கூட ஃபோன் அப்படின்னு ராகவன் வாங்கி ஸ்பீக்கரில் போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? என் பொண்டாட்டியை 4 பேர் பார்க்குற அளவுக்கு அடிக்க கையை வாங்கியிருக்கீங்க, கண்டபடி அவளை திட்டிருக்கீங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல, தப்பு பண்ணலைன்னா நான் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லையே. என் பொண்ணை தப்பாக பேசினா ஒரு அம்மாவா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். உங்கள் பொண்ணு ரேவதியை யாராவது பேசுனாங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? யாருக்கு தெரியும், கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். யாரை பேசினா நமக்கு என்ன, நம்ம பேச்சை கேட்டு 4 பேர் நமக்கு கீழே இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. என் பொண்ணை பற்றி அதுவும் கோவிலில் வச்சு தப்பாக பேசும்போது ஒரு புருஷனா உங்கள் வீட்டு பையனா அவர் கேள்வி கேட்கலனாலும் ஒரு அம்மாவா நான் கேள்வி கேட்பேன். இங்கே பாரு மலரு, உன் புருஷன் மாதிரி கோழையெல்லாம் அந்த வீட்டில் என்னால் கேள்வி கேட்காமலாம் இருக்க முடியாது. நான் இப்படி தான், இதுக்கு மேலே என்னால் என்னை எதுக்காகவும் மாற்றிக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அம்மா எப்படின்னு உனக்கே தெரியும். யாராவது ஒரு வார்த்தை உன்னை பற்றியோ இல்லை உன் அப்பா தம்பியை யாராவது பற்றியோ பேசினா நான் எந்த அளவுக்கு பேசுவேன்றது உனக்கே தெரியும். கட்டி கொடுத்துட்டேன், இல்லை நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதுக்காக அமைதியாக இருக்கேன்னு மட்டும் நீ நினைக்கவே வேணாம். நான் இந்த மாதிரி தான் பேசுவேன் மலரு, அதுக்காகலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அழகுமதிக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பூரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க அவங்க செய்கிற தப்பை தட்டி கேட்டால் தான் தான் மேலே தப்பு இருக்குன்றதை அதை திருத்திக்கணும்னு அது நினைப்பாங்க. இப்போ அழகு மலர் அக்காவுடைய அம்மாவது கேட்டாங்களே நினச்சி சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்காங்க.
ஏ மலரு, இதெல்லாம் நீ சொல்லி தான் உங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கோவத்தோட கத்த. அம்மா, இப்போ நீங்கள் எதுக்குமா கோவப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, ஏண்டா இது அளவுக்கு உன் மாமியா கறி பேசுகிறா ஃபோனில், ஒரு வார்த்தை உன்னால் ஒரு ஃபோன் எடுத்து எதுக்கத்த என் அம்மாவை இப்படி பேசுனீங்கன்னு கேட்க முடியலை, என்ன அமைதியாக இருக்க சொல்கிறேன்னு நீ அப்படின்னு கோவத்தோட சொல்ல. அம்மா, பொது இடத்துல உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை பற்றி தப்பாக பேசுகிறது தவறு தானே? நீங்கள் இங்கே அழகு மலரை பற்றி கோவிலில் தப்பாக பேசியிருக்கீங்க, அப்போ அதை அவங்க கேள்வி கேட்க தானம்மா செய்வாங்க அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்ல. ஏய் பாக்யராஜ் அப்படின்னு ராகவன் சொல்ல. அப்பா, அவங்க பேசிட்டாங்க, நான் பேசல, அவ்வளவுதான் வித்தியாசம். நானும் மலரும் இந்த வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இல்லை இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கணும், அவங்க அம்மா இங்கே வந்து மன்னிப்பு கேட்கணும், தங்கராஜ் மாப்பிள்ளைக்கிட்ட இதை சொல்லி நான் பெரிய விஷயமாக்குவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே சொல்லிவிடுங்க. நான் அழகு மலர் ராகவி 3 பேரும் இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்பிடுறோன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் உள்ளே போக, இதை கேட்டுட்டு 2 பேரும் அப்படியே தகைச்சு போய் தான் நிற்கிறாங்க.